அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஜாதக ஆய்வு. இது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்த ஜாதகம். ஜாதகரோட அப்பா நம்மகிட்ட கேட்டிருந்தாரு. இது ஒரு ஆணோட ஜாதகம். இந்த ஜாதகருக்கு வயசு 16 வருஷம் முடிஞ்சு 11 மாசம் 11 நாள் ஆகுதுங்க. கேள்வி என்னன்னாக்கா, சார் பையன் பையனோட மனசை பத்தி பார்க்கணும். 16 12th முடிக்க போகிறான். மைண்ட் ஒரு மாதிரி எப்பயுமே ஒரு மாதிரி பிஸியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறான், டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கான். என்னன்னு தெரியல சார், எப்படி போயிட்டு இருக்கு மனசு. நானும் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன், நான் ஃப்ரீயாக பேசுகிறேன் அப்படின்னா அவனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மகரம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமாக என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பம் போயிட்டு இருக்கு. 14 ஜூலை 2026 வரைக்கும் இவருக்கு அட்சய லக்னம் கும்பம் தான். லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் எங்க இருக்காரு? 1க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்று 7ல் இருக்காரு. அப்ப இந்த ஜாதகர் தன் நண்பர்கள் சார்ந்தும் எதிர்பாலினம் சார்ந்தும் மன விரயம் இதெல்லாம் சந்திப்பாருன்றது இருக்கு. டைமை விரயம் பண்ணுவார் அப்படின்றது காமிக்குது. சரி, இந்த கேள்வி மனசை பத்தி கேட்டிருக்காரு இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இவருக்கு ஏகம் நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்கு? புரட்டாதி 2 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யாரு? குரு பகவான். அவர் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 11ஆம் வீடான தனுசுலையும், கோச்சாரத்துல குரு பகவான் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 4ஆம் வீடான ரிஷபத்துல இருக்காரு. ஓகே, கோச்சார குரு இருக்கும் ரிஷபம் 4ஆம் வீடு ஜென்ம லக்னத்துக்கு 5ஆம் வீடா வருது ஆச்சுங்களா? அப்ப இந்த சமயத்துல மனம் சார்ந்த கேள்வி கேட்டது சரி அப்படின்னு வருது. சரி, இந்த ஜாதகரோட மனசு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் பாவம் லக்னாதிபதி யாரு? புதன் பகவான். அவர் எங்க இருக்காரு? 5க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்று 12ல விரயஸ்தானத்துல இருக்காரு. அப்ப ஜாதகர் தீராத பிரச்சனையை உருவாக்கிப்பார், அதனால விரயங்கள் சந்திப்பார்ன்றது வருது. இதுக்கு பாத்தீங்கன்னா சூழ்நிலை தான் காரணம். நண்பர்கள், எதிர்பாலினர், சூழ்நிலை இதுதான் அது காரணம். 5ஆம் பாவகம் தொடர்புடைய குரு பகவான் பாத்தீங்கன்னா 16ஆம் வீடான தனுசுல இருக்காரு. அப்ப இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா எதிர்பாலின இனக்கவர்ச்சியாலும் அந்த வயதுக்கே உரிய காம உணர்ச்சியாலும் அவரது மனம் விரயமா இருக்கு. காமம் சார்ந்த சிந்தனைகள்ல இருக்கிறதையும் காட்டுது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவருக்கு 7ஆம் பாவ லக்னாதிபதி சூரியன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா லக்னத்துல இருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம் தொடர்புடைய சுக்கிரபவன் எங்க இருக்காரு? இவருக்கு ஏஎல்பிக்கு 12ஆம் வீடுல 12ல இருக்காரு ஆச்சுங்களா? அப்ப ஜாதகர் செல்போன்ல எதிர்பாலினத்தோட சேட் பண்ணிட்டே இருக்கிறதையும் அதனால மனம் டைம் விரயம் பண்றதையும் காமிக்குது. அப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா 14 ஜூலை 2026 வரைக்குமே இந்த நிலை தான். அதாவது இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே, கும்ப லக்னம் முடிகிற வரைக்குமே இந்த நிலை தான் இருக்கும். அடுத்த லக்னம் மாறும். லக்னம் எங்க போகுது? மீனத்துக்கு வரும். ஏழு லக்னம் மீனமா போகும். அப்போ இவர் ஏகம் நட்சத்திரம் எது வரும்னு பாத்தீங்கன்னா புரட்டாதி 4 வரும். மீன லக்னம் 10 வருஷம். எப்ப இருந்து? 14 ஜூலை 2026 இருந்து 13 ஜூலை 2036 வரைக்கும் 10 வருஷம் மீன லக்னம் தான். லக்னாதிபதி யாரு? குரு பகவான். அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்று 10ல இருப்பாரு. அப்ப இந்த 10 வருஷங்கள் ஜாதகர் ஒரு விதமான அழுத்தம், டென்ஷன்ல இருப்பாரு. எதை சார்ந்த அழுத்தம், டென்ஷன் பாத்தீங்கன்னா படிப்பு, வேலை இது சார்ந்த அழுத்தத்திலேயே இருப்பாரு. இதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் பாத்தீங்கன்னா ஜாதகர் தான் காரணம். சரி, புரட்டாதி 4 வரும்போது இவரது மனசுன்னு சொல்ற 5ஆம் பாவம் தொடர்புடைய குரு பகவான் எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 10ல இருப்பாரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு விதமான பயம், பதட்டம், தடங்கள் இதெல்லாம் ஜாதகரே ஏற்படுத்திப்பார். இது எப்ப வரைக்கும் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 ஜூலை 2026 இருந்து 24 ஆகஸ்ட் 2027 வரைக்குமே அவருக்கு இந்த மாதிரி இதே சூழ்நிலை தான் நிலவும். அடுத்து உத்திரட்டாதி 1ல இருந்து உத்திரட்டாதி 4 வரைக்கும், அதாவது 24 ஆகஸ்ட் 2027 இருந்து 2 பிப்ரவரி 2032 வரைக்கும் 5ஆம் பாவகம் தொடர்புடைய சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 6ஆம் வீடான சிம்மத்துல இருப்பார். அப்ப ஜாதகரால் கடன், நோய்,
வம்பு வழக்கு இது மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும். அதோட பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்ற சிம்மத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 12ஆம் வீடான விரேசனத்தில் இருப்பார். அப்ப ஜாதகர் தன்னால் ஏற்பட்டுள்ள கடன், நோய், வம்பு வழக்குக்காக மனவிரயம், பணவிரயம் இது எல்லாத்தையும் சந்திக்கணும்னு வரும். அப்ப இவருக்கு எப்பதான் சார் மனசு சரியாகும், நல்ல நிலைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி 1 ஆரம்பிக்கும் போது, அதாவது 2 பிப்ரவரி 2032 இவர் கொஞ்சம் டியூன் ஆவார். அப்போ பார்த்தீங்கன்னா மனம் தொடர்புடைய புதன் பகவான் எங்க இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 11ஆம் வீடான மகரத்துல லாபஸ்தானத்துல இருப்பார். அப்ப 2 பிப்ரவரி 2032, அதாவது ரேவதி 1 இருந்து ரேவதி 4 முடிகிற வரைக்குமே, அதாவது 2ஆம் தேதி பிப்ரவரி 2032 இருந்து 13 ஜூலை 2036 வரைக்கும் இவரு நல்லா இருக்கும். அதனால இந்த ஜாதகரோட அப்பாவுக்கு நம்ம என்ன சொன்னோம்னா, 5ஆம் பாவகத்துல ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது வந்து பூர்வ புண்ணியத்திற்கான பலனை நாம அறுவடை செய்யறோம். இந்த 5ஆம் பாவம்ன்றது நாம இயக்க முடியாத பாவகம். இதற்கு பரிகாரமே வந்து அதுல நடக்கும் நிகழ்வுகளை அனுபவத்தை கழிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சோம். 2வது பையன் வந்து இந்த டீனேஜ் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்காப்புல, 16-17 வயசு கிட்ட இருக்காப்புல. ஸோ அந்த டீனேஜ் முடிகிற பருவத்தில் வந்து யாருமே கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் இருப்பாங்க. நம்ம வந்து பெற்றோர்களை நாம் பொறுத்து பையனோட அவனோட நிலையில இருந்து பார்த்து அவனுக்கு புரிய வைக்கிறது சிறப்பு அப்படின்னு சொன்னோம். அதோட இவருக்கு வந்து சில எளிமையான பரிகாரங்கள் அதையும் வந்து கடைபிடிக்க சொன்னோம், செய்ய சொன்னோம். அவரும் வந்து சரி அப்படின்னாரு. கடைசியில் என்ன சொன்ன, ராமாசா நீங்க சொல்ற மாதிரி முந்தா நாள் 2 நாள் முன்னாடி கூட அவன் ஃபோனில் வந்து ஏதோ சேட் பண்ணிட்டு இருந்தான். என்னன்னு போய் டக்குன்னு போய் இவங்க அம்மா போய் ஃபோனை பார்க்கும்போது இவன் வந்து எதுவுமே பண்ணல. இவனுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி, அந்த பொண்ணு தான் வந்து இவனுக்கு மெசேஜ் பண்ணி ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி மெசேஜ்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்புறம் நான் போய் அவருக்கு அந்த என் பையனுக்கு வந்து நம்ம தெளிவாக புரிய வச்சோம், வேணாப்பா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம் சார். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இப்போ புரிஞ்சிடுச்சு சார், பையன் மேலே தப்பு இல்லை, சூழ்நிலையும் இருக்குது. அந்த சூழ்நிலையை வந்து இவன் கரெக்டாக பயன்படுத்தாதனால இவனாலேயும் வந்து பிரச்சனைகள் ஏற்படும்ன்றது தெளிவாக தெரியுது சார். நான் இந்த மாதிரி கரெக்டாக பையனை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வச்சாங்க. அதனால் நம்ம அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் கிளியராக காரணகாரியத்தோடு தெரியும். ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு யார் காரணம், ஜாதகரா, இல்லை வெளியில் இருக்கிறவங்களா, இல்லை 3வது மனுஷனா, இல்லை எதிர்பாலினரா போன்ற விஷயங்கள் வந்து மிக துல்லியமாக தெரியும். அதுவும் குறிப்பாக அந்த வீட்டில் டீனேஜ் இருக்கிற பசங்க, குழந்தைகள் இருக்கிற வீட்டில் பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து இந்த அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிடம் மூலம் தான் கிளியராக துல்லியமாக தெரியும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்க ரொம்ப பெருமைப்படுறோம். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதகாவில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.